வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்ட்ல ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் அஸ்ட்ரா அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பாட்டம் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உடஞ்சிருமா அப்படிங்கிற எந்த ஒரு பயம் வேண்டாம். நல்ல ஃப்ளெக்சிபிளான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஏர்பட்ஸும் இப்படி ஒரு டிசைனாக கொடுக்கவே இல்லை. இது வித்தியாசமான ஒரு பார்க்கவே நல்ல லுக்காக வேறு மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கே ஃபீல் ஆகும், என்னடா இது வித்தியாசமாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான டிசைனாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் எஸ மூடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாரியே இருக்கு. பார்க்க நல்ல லுக்கா குடுத்துருக்காங்க. அதேபோல அந்த சார்ஜிங் எஸோட ஃப்ரண்ட்ல என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்இடி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கார் ஹெட்லைட் கண்ணு மாரி நல்லா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கு. மூடியோட மேல பார்த்தீங்கன்னா, போல்ட்டுங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் குடுத்துருக்காங்க. அவங்களோட சிம்பிள் தான். மூடியோட இந்த சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 போர்ட் குடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து 2 போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போர்ட் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, இன்னொரு போர்ட்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான விஷயம். எந்த இயர்பட்ஸுமே குடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நெனைக்கிறேன். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா டைப் சி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. டைப் சி தான். ஸோ நீங்க நைட் டைம்ல சார்ஜ் போடும்போது எந்த ஒரு பயமும் இல்லாம சார்ஜர் எப்படினாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஈஸியா சார்ஜர் மாட்டிக்கிரும். ஆனா மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஏதோ தப்பு தவறி மாட்டிட்டீங்க அப்படின்னா, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இதில வந்து டைப் சி போர்ட் தான் குடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் தான் குடுக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் தான் குடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸோட மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ஓரளவு நல்லா தான் குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு தாராளமா பைக்குல போட்டாலும் சரி, இல்லன்னா பேண்ட் பாக்கெட்ல வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுங்கிற எந்த ஒரு பயமே தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான டிசைனா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா, அல்டிமேட்டா குடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்ப் குடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா ஒரு கத்தி மாரி இருக்கு. அதேபோல இந்த ஸ்டெம்போட டாப்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ டிராகனோட கண்ணு மாரி லைட் குடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா ஏதோ தனியா தெரியுது. அப்படி ஒரு டிசைனா குடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் சிஸ்டம் தான் குடுத்துருக்காங்க. குவாட் மைக் சிஸ்டம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மைக் இருக்கும். லெஃப்ட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். ரைட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். மொத்தம் 4 மைக் இருக்கும். அதேபோல டாப்ல பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் தான். ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமாலாம் இருக்காது. ரொம்ப குட்டியா, அழகா காம்பாக்ட்டா குடுத்துருக்காங்க. அதேபோல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டிப் குடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிள் ஷேப்ல குடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காதுலயும் ஈஸியா செட் ஆகாது. ஆனா இதில பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் டிசைனா குடுத்துருக்கனால, சின்ன காதா இருக்கட்டும், பெரிய காதா இருக்கட்டும், எல்லா விதமான காதுலயும் ஈஸியா செட் ஆகும். ஸோ நீங்க தைரியமா இத காதுல மாட்டிட்டு ஜாக்கிங் போலாம், ஜம்ப் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் காத விட்டு கீழ விழவே விழாது. அது மட்டும் இல்லாம, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க காதுக்கு ஏத்த சைஸ்ல சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து கரெக்ட்டான சைஸ்ல உங்க காதுல மாட்டிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ சீக்கிரத்தில உங்க காத விட்டு இது கீழ விழவே விழாது. அதேபோல இந்த ஏர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகுற எந்த ஒரு கேட்ஜெட்டோடயும் நீங்க இந்த ஏர்பட்ஸ நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். தாராளமா கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் பிளஸ் ஐஃபோன் 2மே சப்போர்ட் ஆகுற மாரி தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் அதேபோல இதில குவாட் மைக் சிஸ்டம் சொல்லியிருந்தேன். குவாட் மைக் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க கூட்டமான இடத்துலருந்து கால் பேசுனீங்க அப்படின்னா, ரொம்ப சத்தமான ஏரியால இருக்கீங்க. நீங்க கால் பேசணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க கால் பேச ஆரம்பிச்ச உடனே அதில 2 மைக்ல ஒரு மைக் வந்து சுத்தி இருக்கிற சவுண்ட ஃபுல்லா கேதர் பண்ணி அத கம்ப்ளீட்டா டம்ப் பண்ணிட்டு, இன்னொரு மைக் என்னன்னா, உங்க வாய்ஸ மட்டும் கிறிஸ்டல் கிளியரா ஆப்பனன்ட் கேட்கற மாரி வடிவமைச்சிருக்காங்க. இதில வந்து குவாட் மைக் சிஸ்டம் குடுத்தாலே இஎன்சி வந்துரும். என்வைரன்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துரும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தைரியமா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும், எவ்வளோ சத்தமா இருந்தாலும், நீங்க தைரியமா இந்த இயர்பட்ஸ யூஸ் பண்ணி கால் பேசலாம். கால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதேபோல அந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பத்தி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ வந்து நீங்க ஒரு தடவ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். 48 ஹவர்ஸ் வரைக்கும் கன்டினியூஸா ப்ளே பேக் டைம் இருக்கும். ஸோ 48 மணி நேரம் வரைக்கும் நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல அந்த இயர்பட்ஸ மட்டும் எடுத்து காதுல வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் வரைக்கும் கன்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இதில வந்து இன்னொரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா உங்க சார்ஜிங் கேஸ்லாம் சார்ஜ் இறங்கிட்டு நீங்க எமர்ஜென்சிக்கு சார்ஜ் போடணும்னு நினச்சீங்கன்னா, வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கனாலே போதும். 1 1/2 மணி நேரம் வரைக்கும் கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம்.
போல் இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸை யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா, நீங்கள் கன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் உங்க காதில் வந்து சவுண்டு கேட்கும். ஆனால் இதில் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸை யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா, அந்த கேமோட சவுண்ட் வந்து இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக சிங்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் அதுவும் பார்த்தீங்கன்னா 45 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபோல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி, உள்ளேயும் சரி எல்லா பக்கமும் எல்இடி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக எல்இடி எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் கேஸை க்ளோஸ் பண்ணால் ஒரு மாதிரி எரியும், சார்ஜிங் கேஸை சார்ஜரில் கனெக்ட் பண்ணால் ஒரு மாதிரி எரியும், பட்ஸு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் எரியும். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதேபோல் இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது ஆடியோக்கு வந்து 13 டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிலிக்கா டிப் கொடுத்து 13 டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஏன்னா சிலிக்கா டிப் இல்லாத இயர்பட்ஸுக்கு தான் 13 டிரைவர் கொடுப்பாங்க. ஸோ சிலிக்கா டிப் வச்சதுக்கு வந்து 6 7 போதில் இருந்தால் 13 டிரைவர் கொடுத்துருக்கனால, ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்காமல் பாதி சவுண்ட் வச்சாலே நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்ச மாதிரி அவ்வளோ சவுண்டாக கேட்கும். ஸோ பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பேஸுக்கு வந்து இதில் வந்து பூம் எக்ஸ்ன்னு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால பேஸ் லவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபோல் இதில் வந்து 2 இயர்பட்ஸ்லையும் டச் கண்ட்ரோல் தான் முதல்லே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதேபோல் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்வெட் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃப் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்னு 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ப்ரூஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டாலும் சரி, எப்போ உங்களுக்கு வேர்வை தண்ணி வந்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல் நீங்கள் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கப்போ வெளியே நீங்கள் நடந்து போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக மழை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்னா சடனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கப்போ லைட்டாக தண்ணி தெரிஞ்சாலோ அந்த மாதிரி டைமில் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கா டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.